அல்லேலூயா 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 அல்லேலூயா. பேதுருவும் யோவானும் யார் என்றால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த காலத்திலே அவர்கள் சீசர்கள். அந்த சீசர்களால் இருந்தார்கள். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த சீசர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? எல்லாம் நம்புங்க. அல்லேலூயா அல்லேலூயா. அந்த சீசர்கள் அவங்க எங்க போய் பிரவேசிக்க போனாங்க? தேவாலயத்துல. அவர்கள் எங்க போனார்கள்? வாசிக்கிறோம். தேவாலயத்துல. எங்க போயிறாங்க? தேவ ஆலயத்துக்கு போயிறாங்க. எங்க போறாங்க? தேவாலயத்துல. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து விட்டார். அதுக்கப்புறம் அவர் உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு போய்விட்டாரு. இப்ப அவர் விட்டு சென்றான வேலைகளை செய்ய முடியாது. இந்த பேதுரு யோவான் எங்க போறாங்க? ஆலயத்துக்கு. தேவனுடைய ஆலயத்துக்குள் போறாங்க. அப்பொழுது அங்கு ஒரு மனிதன் இருக்கிறான். 2வது வசனத்தை வாசிக்கலாம். பேதுரும் யோவானும் அவனை உற்று அப்பொழுது அவன் தான் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாள்தோறும் அவனை அலங்கார வாசல் என்னப்பட்ட தேவாலய வாசலண்டியிலே வைப்பார்கள். அல்லேலூயா. எப்படிப்பட்ட மனுஷன் பிச்சை கேட்கிறான்? யாருகிட்ட? பேதுரு யோவான் இடத்திலும் என்ன கேட்கிறான்? அவன் எப்படிப்பட்டவன்? அவனால என்ன செய்ய முடியாது? அவன் பிறந்ததிலிருந்து எப்படி இருக்கிறான்? ஒரு சப்பானியா இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? எப்படி இருக்கிறான்? எப்படி இருக்கிறான்? சப்பானினா என்ன? அவன் ஒன்றுக்கும் உதவாதவன். சொல்லுவாங்கல்ல, நீ ஒரு சப்பானி பையனா, ஆனா நீ எதுக்கும் ஆகாது, புரோஜனம் இல்லாதவன், ஒன்றுக்கும் உதவாதவன், ஒன்றுக்கும் இல்லாதவன். அல்லேலூயா அல்லேலூயா. அது ஒன்றுக்குமே உதவ மாட்டான். அவன் எதுக்கு மட்டும் உதவுவான்? நீ எதுக்குமே உதவ மாட்ட. பிச்சை எடுக்க ஒன்று சொல்லி அவனை எப்படி தூக்கி வருவாங்களா? அவனை நடந்த ஒரு மனுஷனை சம்மந்து கொண்டு வந்தார்கள். அவன் எப்படியா? தாயின் வயிற்றில் இருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன். எப்படி பிறந்த மனுஷன்? சப்பானியாய் பிறந்த மனுஷன். அவன் தாயின் வயிற்றில் பிறக்கும் பொழுது அவன் ஒரு சப்பானி. அப்ப அவன் தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும் பொழுது ஒரு சப்பானியாய் பிறந்த மனுஷன். அல்லேலூயா அல்லேலூயா. அநேக பேர் நம்ம சொல்லியிருப்போம் நம்முடைய பிள்ளைகளை பார்த்து, உன்னை பார்த்து அதுக்கு இந்த தென்னை மரத்தை வச்சிருந்தாங்க ஒரு 10 இளநியாவது தாழத்துக்கு தண்ணி கொடுத்துருப்பான். நீ குடிக்க கூட ஒரு டம்ளர் தண்ணி கூட கொடுக்காத ஒரு மகனா, தண்ணி ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்க கூடாத முடியாத ஒரு மகளா இருக்கிறீங்க. இப்படிப்பட்ட பிள்ளைய பெற்றதுக்கு ஒரு தென்னை மரத்தை பெற்றிருந்தா ஒரு எனக்கு ஒரு 10 இளநியாவது குடிக்க கொடுத்து. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தான் இங்க நாங்கள். ஆனால் அவனுக்கு ஒரு